இப்ப நம்மள யாராவது சாதாரணமா நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம மேல வருவோம் அப்படிங்கறத நினைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே கடவுள் எதுக்காக அப்படின்னா நம்ம சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டோம்னு சொல்றதுக்காக அந்த மேடையிலேயோ இல்ல வீடியோலயோ சொல்றதுக்காக தான் நம்மளுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுப்பாரு இல்லையா, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு இல்ல. இன்னொன்னு இப்ப நான் என் பர்சனலா நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நியாயமா நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது ஆள் மனசுல தங்கிருச்சு. ஒருவேளை அந்த கஷ்டம் இல்லாம எனக்கெல்லாம் இவ்வளவு வசதி எல்லாம் வந்துருச்சுன்னா ஒருவேளை தப்பா கூட போயிருக்கலாம்ல. அதனால நம்மளுக்கு கஷ்டம் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும்போது அதை நினைச்சு பாக்குறதுக்காக தான் அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு வழியா நம்மளை கஷ்டப்படுறதுக்கு கடவுள் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம யாரெல்லாம் பார்த்து பெரிய லெவல்ல இவங்க எல்லாம் பயங்கரமா சக்சஸ் ஆயிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு பாக்குறோமோ அவங்க எல்லாருமே ஒரு நேரத்துல ஒருத்தங்களால ஒதுக்கப்பட்டவங்க இல்ல விமர்சனம் பண்ணப்பட்டவங்க தான். ஒரு நாள் அப்படிலாம் கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்காங்க. அப்ப நம்மள யாராவது விமர்சனமா யதார்த்தமா நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம